எனக்கு தினம் ஆண்டவன் ஏதோ ஒரு விதத்தில் படி அளந்துக்கிட்டே இருப்பான். ஆமாம், உன் கன்றாவி வாயால் ஆண்டவன் பேரெல்லாம் சொல்லாத. பாத்தியா, சாமி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள கோயில் மணி அடிக்குது. முதல்ல சாமி திட்டினதுக்காக சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்லைன்னா அது தெய்வ கூத்தமாயிடும். கோவில் மணி அடிக்குதான், கோவில் மணி. கோவில் மணி இல்லையா, ஏதோ போன் மணி அடிக்குது. இங்க யாரு செல்போன் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறது? நம்ம வீட்டுல செல்போன் வச்சிருக்கிற அளவுக்கு யாரு பெரிய ஆள் ஆயிட்டாங்க? ஒரே பெரிய ஆள் நான் தான். ஏண்டி அறிவில்லையா உனக்கு? ஹாலில் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது புது செல்போன் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் டிஸ்பிளே கட்ட போறியா? இல்லடி, நான் என்னடி பண்ண? அதுவா அடிக்குது. கால் வந்து அதுவா தாண்டி அடிக்கும். நீ தான் சைலண்ட்ல போடணும், இல்லைன்னா கட் பண்ணணும். எனக்கு இந்த டச் ஸ்கிரீன்ல ஒண்ணுமே புரியலடி. பேசாம வெளியிடு. ஏய், என்ன ரெண்டு பேரும் குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னது அது? ஏய், என்னதுடி இவ்வளவு பெரிய போனு? எங்க கிடைச்சது உனக்கு? ரோட்ல ஏதாவது கிடைச்சதா? இல்லையே, பார்த்தா புது பொண்ணு மாதிரி இல்ல இருக்கு. அது வந்துமா சித்ராக்கு கிஃப்டா கிடைச்சதுமா. இவளுக்கு யாரடி போனல்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க? ஏதாவது சொல்லி சமாளிடி. அது எங்க கூட காலேஜ் படிக்கிற சோபனா இருக்கல்லம்மா, அவளோட அண்ணன் துபாயில ஒர்க் பண்றாரு. அவங்க வாங்கிட்டு வந்து இவளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் செல்போன் ரொம்ப சீப் தான்மா. அப்படியா? இவளுக்கு இப்படியெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? பரவாயில்லையே. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. அம்மா, உனக்கு வேணா இதை நீயே வச்சுக்கோமா. ஐயா, என்னது இது? தோசைக்கல் மாதிரி இருக்கு, இவ்வளோ பெருசா? எவ்வளோ ரூபாவோ என்னமோ. எனக்கு இதெல்லாம் வேணாமா. என் ஜாதகம் என்ன ஏசி ரூம்ல உட்காந்துக்கின்னு போன் பேசுறதா என் ஜாதகம்? ஏதோ காலையில ஏந்தமா, வீட்டை பெருக்கணுமா, துணியை துவைச்சோமா, பாத்திரத்தை கழுவணுமா, சமைச்சோமா, தூங்கணுமான்னு தானே இருக்கு. எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? நீயே வச்சுக்கோ. நீ காலேஜுக்கெல்லாம் போற, உனக்கு தான் இதெல்லாம் ரொம்ப தேவை. நீயே வச்சுக்கோ என்ன? சரி சரி, பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, சரியா? ஏய், நீ உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏய், நான் எதுவும் பண்ணலடி. அவன் தான் காருக்குள்ள வச்சு இந்த கிஃப்ட் கொடுத்தான். அவன்கிட்ட கை நீட்டி ஒரு பொருளை வாங்கியிருக்க. இதனால வர பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். எனக்கு என்னவோ இது சரியா படல. ஏய் இல்லடி, நான் எதுவும் பண்ணலடி. நீ பண்றியா பண்ணலங்கிறது முக்கியம் இல்லடி. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிங்க சார். பேங்க் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். வரேன் சார். வரேன் சார். வணக்கம். வணக்கம். நான் சடகோபன், வீரமணியோட பையன். தெரியும், சொல்லுங்க. தெரியாம பண்ணா மன்னிக்கலாம், தெரிஞ்சு நாம பண்ணா. நல்லா படிச்சு பெரிய பேங்க்ல பெரிய பதவியில் இருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்ன வேணும் உங்களுக்கு? அண்ணே, இவர் சரி வர மாட்டார் போல இருக்கு. நம்ம வேலையை காட்டிடுவோமா? இருடா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல சார். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க. நல்லபடியாக வேலையை பார்த்து பத்திரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கி வேற ஊரில் போய் நிம்மதியாக செட்டில் ஆகலாம்ல. என்ன சொல்ல வரீங்க? ஐயோ,
சாருக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்க. நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வந்துடலாம். சார், நீங்க சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்களே சிவஞான குடும்பத்துல உங்க பொண்ணுக்கு, அதுக்கு என்ன இப்போ? முதல்ல அதை நிறுத்துங்க. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நாம யாராண்டா? எங்களையே யாருன்னு கேட்குறியா? காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாம் கேட்கணும். கேட்கலன்னா அப்புறம் அவங்க யாரு கூடயும் பேச முடியாது. மரியாதை அந்த சம்மந்தத்தை நீங்களே நிறுத்திடுங்க. என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? நான் யார் தெரியுமா? பேங்க் மேனேஜர். போலீஸில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அத்தனை பேர் லாக்கப்பில் போட்டு உங்கள் லைஃபே காலி பண்ணிடுவாங்க. ஐயோ, நீ போலீஸை கூப்பிடு, எஸ்ஐ கூப்பிடு, கமிஷனரை கூப்பிடு, அவங்களும் தூக்கி எங்களை உள்ள வைப்பாங்க. கழுது அதை சொல்றதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. பாடகட்ட ஆள் தானே கூப்பிடணும். தபார், உனக்கு கடைசியா சொல்லிக்கிறேன், நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உயிரோட ஊரு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா மரியாதையா சிவஞான வீட்டு தொடர்பை விட்டுடுங்க. இதோட பேசாம இந்த சம்பந்தத்தை தலைமொழிக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெயிட்டா மொய் எழுதிட்டு போறோம். சண்முகமும் என் தங்கச்சியும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. அவன் கூட தான் நான் சம்பந்தம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. புரியுதுல்ல? இது மிரட்டல் இல்ல, நாங்க எது வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள். குடும்பத்தோட தூக்கிடுவோம். தேவைப்பட்டா உன் பொண்ணையும் தூக்குவோம், அதுக்கு மேல உன் பொண்டாட்டியும் தூக்குவோம். தேவையில்லாம எல்லாரையும் காவு கொடுத்துட்டு சுடுகாட்டில் சுத்திட்டு இருக்காத. இதையும் மீறி உன் பொண்ணுக்கு சண்முகத்தை கட்ட முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோ, அது எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இளவு வீடா கல்யாண வீடா, கல்யாண வீடா இளவு வீடா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் மிஸ்டர் மேனேஜர். டேய் வாங்கடா போலாம். என்ன சார் சொல்றீங்க? வீரமணி பசங்க என்னை வந்து மிரட்டிட்டு போனாங்க. நீங்க உடனே வந்து எங்களை கூப்பிட்டுருக்கலாமே. இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? உங்க குடும்பத்துல சம்மதம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி வந்து என்ன மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி சண்முகத்துக்கும் அவர் பொண்ணு வைஜெயந்திக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிவு பண்ணிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தம்பி சண்முகத்துக்கும் அவர் பொண்ணு வைஜெயந்திக்கும் நடுவில் காதல் வேற இருந்ததுன்னு சொன்னாங்க. சார், அவங்க போய் சொல்றாங்க. சண்முகம், ஒரு நிமிஷம் இதை பாருங்க சார். உங்களுக்கு நல்லா தெரியும் வீரமணி எங்க பரம்பரை விரோதியா இருக்காருன்னு. எங்க அப்பா காலத்துல இருந்தே அவர் சங்கத்தை பதவி வாங்க துடிச்சிட்டு இருக்காரு. ஆனா மக்களோட ஆதரவு அவருக்கு இல்லை. அந்த ஆத்திரத்துல எங்க குடும்பத்துக்கு எப்படியாவது கெட்ட பேர் உருவாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியும் சார். அதுக்கு இல்ல சார், என் தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை விட ரொம்ப நல்லவன் சார். நீங்க தயவு செஞ்சு மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க மிரட்டினாலும் நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல. எதுக்காக எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, சொல்றத கேளு சார். எங்க அண்ணன் ராம, அது இந்த காஞ்சிபுரத்துக்கே தெரியும். அவர் சொல்ற வார்த்தையில சத்தியமும் நேர்மையும் மட்டும்தான் இருக்குங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அது உங்களுக்கு தெரியாம போனது எங்க துரதிருஷ்டம். இந்த உலகத்துல நான் பிறந்தப்போ நான் பார்த்த முதல் முகம் எங்க அம்மாவோட முகம். அதுக்கப்புறம் எங்க அண்ணனோட முகம். இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் முகத்தை தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும்
அவரோட முகத்தை பார்த்துட்டு போய் சேர்ந்துருவேன். டேய் தம்பி, என்னடா நீ? தம்பி தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அண்ணன் ராமன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவரோட தம்பி உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு தீர்மானத்தோட தான் உங்க வீட்டுக்கு தேடி வந்தேன். இப்படி ஒரு லட்சணம் கிடைக்கிறப்போ நான் விட்டுருவேண்ணா? தம்பி, அவங்க வந்து என்னை மிரட்டிட்டு போனாங்க. அதனால இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுங்கிறத பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சாரி சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இவனே ஏதோ பேசிட்டான், மன்னிச்சுக்கங்க. இல்ல இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உங்க அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயே பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் தம்பி, அந்த வீரமணி பசங்க வந்து என்ன மிரட்டிட்டு போனதை பத்தி நான் பயப்படவே இல்லை. இருந்தாலும் அவங்களை எப்படி சமாளிக்க போறதை பத்தி நாம யோசிக்கணும். என்னடா ஒரே பரபரப்பா வர்றீங்க? பா, அந்த பேங்க் மேனேஜர் இருக்கான்ல, அவனை சும்மா வாங்குன்னு வாங்கிட்டேன்ப்பா. என்ன சொல்றான் அவன்? எங்கப்பா அப்ப அண்ணன் பேசுற ஒவ்வொரு வாரத்துக்கும் ஏத்து பேசிட்டு இருக்கான். பா, போலீஸை கூப்பிடுன்னு என்கிட்டே சொல்றான்பா. அவன் அந்த அளவுக்கு போறானா? பார்க்கதான்ப்பா பெரிய சித்தம் மாதிரி பவ்யமா இருக்கான். அவன் பேசின பேச்சுக்கு அங்கேயே அருவாள் எடுத்து போட்டுட்டு அவனை எரிச்சிட்டு அனாதை பணம் ஆக்கிடலாம் நினைச்சேன். பா, வேணா ஒண்ணு பண்ணலாமா? அவனை பேசாம போட்டலாமா? பொண்ணோட அப்பா செத்து போயிட்டா கண்டிப்பா கல்யாணம் நின்னுடும்ல. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பேசாம அவங்கள போட்டு தள்ளிட்டா கல்யாணம் நடக்காதுல்ல, நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். என்னம்மா, டியூட்டிக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. இந்த பேங்க் மேனேஜரை ஒரே அடியா மேல அமிச்சிட்டா கல்யாணம் கண்டிப்பா நின்றும்ல, அத பத்தி தான் சொல்றான். அது சரி, உங்களுக்கு இதெல்லாம் விட்ட வேற ஏதாவது தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் ஆகல. ஆனா நீங்க போடுற எந்த பிளானும் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. இந்த பார், வைரவன் விஷயத்தை வச்சு நீ எல்லாத்தையும் எடை போடாத. வைரவனோ பைரவனோ நான் யார பத்தி யோசிக்கவே இல்லை. நாங்க ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கோம். அந்த சேதுராமனை நாங்க மிரட்டினதுல அவன் அப்படியே மிரண்டு போயிருக்கான். எப்ப வேணாலும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவான். நீ என்ன வேணாலும் படிக்கும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்கிட்டயே ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. எந்த மரத்துல எந்த கல்லை வச்சு அடிச்சா மாங்காய் கீழே விழும்னு எனக்கு தெரியும். என்னம்மா, யார பத்தி பேசுற? நேரம் வரும்போது நானே சொல்றேன்ப்பா. அப்பா, கோயிலுக்கு போயிட்டு சாமியார்கிட்டையும் பூசாரிக்கிட்டையும் பேசிட்டே இருந்தா வரமா கிடைக்கும்? என்ன வேணுமோ அதை நேரடியா சாமி கிட்டேயே கேட்கணும். அப்பதான் வரம் கிடைக்கும். எனக்கு தெரியும் எந்த விஷயத்துல யார் மனசு வச்சா இதெல்லாம் நடக்கும். நான் பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சுப்பா. வரேனே. சின்னண்ணே, எல்லாரும் போய் வரேன். பாய். ஏன்பா, ஏதோ பூடகமா பேசிட்டு போற மாதிரி தெரியல. அதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை சண்முகத்தை பார்த்து பேச போவாலோ? டேய், அது நல்ல விஷயம் தானடா. ஏன்னா அப்படியே நெருங்கி பழகுனா கல்யாணம் கன்ஃபார்ம் தானே? ஒருவேளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாளோ? எதுவா இருந்தா நமக்கு என்னடா? நமக்கு தேவை அவ ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்படியே அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்டா. உங்க பொண்ணாச்சேப்பா, எப்படியும் ஒரு சூப்பர் பிளான் தான் போட்டிருப்பா. பாப்புனே, அவ போடுற பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கண்டிப்பா. டேய், சாப்பிட்டீங்களா? இல்லப்பா. போங்க. ஹலோ மேடம். ஹலோ.
ஹலோ மேடம், உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன சொல்லுங்க. உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு சொல்லுங்க. வர முடியுமா முடியாதா? இல்லங்க, நான் எதுக்கு வரணும்? ஏன் எதுக்குன்னு சொல்லாம கூப்பிட்டா எப்படி வர முடியும்? போலீஸ் கூப்பிட்டா வருவீங்கல்ல, விசாரணை பண்ணணும். கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? அம்மா, என்னம்மா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசாம ஜீப்ல ஏத்துங்கம்மா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம முதல்ல வண்டியில ஏறுங்க. சிவஞான ஒய்ஃப் நீங்க தானே? ஆமா. ஏதாவது பிரச்சனையா? வந்து ஏறுங்க சொல்றேன். ஹலோ, ஏறுங்க வாங்க. வந்து ஏறுங்க. போலாம். இறங்குங்கம்மா. போங்க. இது என்ன இடம்? இது எங்க இடம் தான். எங்க உங்க இடத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் மிரட்டி கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி உங்களை நான் மிரட்டணும்னு மிரட்டல. முதல்ல மன்னிச்சிட்டேன் வைஜெயந்தின்னு சொல்லுங்களேன். சரி, மன்னிச்சிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்ல சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. அக்கா, டிரைவர்ட்ட போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்லுங்க. வேண்டாம், இருக்கட்டும். இங்க பாருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, இல்லனா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். உங்க குடும்பத்தோட எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற வீரமணியோட ஒரே பொண்ணு வைஜெயந்தி நான் தான். உங்ககிட்ட உங்க குழந்தை சண்முகம் இருக்காரு இல்லையா, அவரை நான் சின்சியரா லவ் பண்றேன். வாழ்ந்தா அவரு கூட தான் நான் முடிவே பண்ணிட்டேன். சொல்ல போனா அவரு கூட நான் ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வரேன். இருங்க, வரேன். இல்ல, போலீஸ்னு பயந்துட்டீங்களா? உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா, சண்முகத்துக்கு ஏத்த மனைவியா நான் சரியா நடந்துக்குவேன். இந்த போலீஸ் அதிகாரம் பந்தா இதெல்லாம் வேலைக்காக போடுற வேஷம் தான்.
மனசளவுல நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கும் உங்களை மாதிரி ஆசை பாசம் எல்லாமே இருக்கு. அதுவும் உங்க குடும்பத்துக்கு மருமகளை வர நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல வைஜெயந்தி, நான் அதை சொல்ல வரல. எங்க குடும்பத்துக்கும் புரியுதுங்க. யாவோ ஒரு ரவுடி, அவரோட தலையீடு இருக்கும், அதானே யோசிக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்க குடும்பத்தோட மருமகளா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா போதும். நான் என்னோட குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வர தயாரா இருக்கேன். இதுல உங்க சம்மதம் தாங்க எனக்கு முக்கியம். வைஜெயந்தி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் நல்லா சமைப்பேங்க. வத்த குழம்பு, கூட்டு, ரசம், தாளிச்ச மோர் கூட பண்ணுவேங்க. காஃபி நல்லா போடுவேங்க. தினமும் காலையில எந்திரிச்சு பூஜை பண்ணுவேன். அவ்வளவு ஏன், வியாழன், வெள்ளி, சனி வாரத்துல 3 நாள் விரதம் இருப்பேங்க. ஆக மட்டும் அவரை நல்லா கண்கலங்காம நான் பாத்துக்குவேங்க. நீங்க எப்படியாவது. இல்லம்மா, நாங்க அவருக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேங்க் மேனேஜர் இருக்கார்ல, அவரோட பொண்ணு. அவங்க குடும்பத்துல தான் சண்முகம் தம்பிக்கு பேசி முடிச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க, எப்படி மாத்த முடியும் இத? ஸ்ரீ